அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 4 பாலிட்டியோடைய கடைசி வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் பேஸ் பண்ணி பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூனிட் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் யூனிட் 4 பாலிட்டி எடுத்து நம்ம இப்போ கடைசி வீடியோவுக்கு வந்துட்டோம். மொத்தமாக இந்த யூனிட் 4 பாலிட்டியில் எத்தனை லெசன் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோன்னா 37 லெசன். 37 லெசனை கவர் பண்ணி தான் 11 டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஷின் வீதம், டோட்டலாக பார்த்திங்கன்னா 1100 கொஷின். இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்தாங்க. கண்டினியூவாக பண்ணுங்கள், அடுத்தடுத்து யூனிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஷின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியோ ஒன்று யூனிட் 4 வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 11ல் மொத்தமாக ஒரு 6 லெசன் கவர் பண்ணி 125 கொஷின் நம்ம வந்து எடுத்திருக்கோம். 7th பாலிட்டியில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, 8th பாலிட்டியில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், 9th பாலிட்டியில் மனித உரிமைகள், அப்புறம் 7th பாலிட்டியில் அரசியல் கட்சிகள், 9th பாலிட்டியில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, 9th பாலிட்டியில் அரசாங்கங்களின் வகைகள். மொத்தமாக ஒரு 6 லெசன் கவர் பண்ணி 125 கொஷின் பெஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கீழே நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி யூனிட் 3 கொஷின் பேப்பரும் வந்து இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 4ஓட கொஷின் பேப்பரோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360 ருபீஸ் வந்து வரும். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெப்சைட்டோட நேம் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து போய்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 டெஸ்ட்டு, 1100 கொஷின்ஸு. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டெஸ்ட் பேட்சாக வந்து இருக்கும். அதாவது இதில் நம்ம வந்து 37 லெசன் கவர் பண்ணியிருக்கோம். 37 லெசன், அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ திரும்ப அந்த 37 லெசனே நீங்கள் திரும்ப படிச்சிங்கன்னா போதும், பாலிட்டி கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம வந்து 6லேருந்து 10th வரைக்கும் கிடையாது, 6லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் லெசன்ஸே வந்து அவ்வளோதான். நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன நம்ம வந்து கொரியர் மூலிமா தான் நம்ம வந்து எல்லாமே அனுப்புகிறோம். என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணிடுவோம். 11 டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் அதுக்கு 11 OMR ஷீட் வந்து கொடுப்போம். டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து கொடுப்போம். ஷெட்யூல் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 11 ஷெட்யூல் வந்து கரெக்டாக போட்டு கொடுப்போம். ஆன்சர் கீ வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து வரும். அது கூட நீங்கள் OMRல ஷேட் பண்ணுறதுக்கு பால் பாயிண்ட் பென், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே அந்த பால் பாயிண்ட் பென்னை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தரமாக இருக்கக்கூடிய ஒரு பென் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இந்த யூனிட் 4 டெஸ்ட்டு பேக்கேஜில் இது எல்லாம் தான் நாம் வந்து கொரியரில் வந்து அனுப்புகிறோம். இதே மாதிரி தான் யூனிட் 3க்கும் வந்து இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். நான் கீழே வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா யூனிட் 3யோட டெஸ்ட் பேக்கேஜ் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்து தான் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 15 டெஸ்ட்டு, 1500 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். கொஷின் பேப்பர் 15 கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR ஷீட் ஒரு 15, டெஸ்ட்டு ஷெட்யூல் 1, ஆன்சர் கீ 1, பால் பாயிண்ட் பென் 1. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து கொடுக்குறோம். ஸோ இது தேவைனாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்டில். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் பிரிவு. எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு 45. 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் பிரிவு வந்து பிரிவு 45. இரண்டாவது கொஷின் கூற்று 1, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1985 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. கூற்று 2, இந்த சட்டம் 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா, இது 1985 கிடையாது, 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர் 12. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 அக்டோபர் 12. 4வது கொஷின் கூற்று 1. தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. கூற்று 2. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது. நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படும் சட்டம். ஆன்சர் பார்த்திங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது ஆங்கிலத்தில் வந்து கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விரிவாக்கம் வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படும் சட்டம் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 6வது கொஷின். தமிழக அரசு இட ஒதுக்கீடு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்கள், பிற்படுத்தப்பட்டோர் 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்கள் 4.5%, மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் 20%, ஆதி திராவிடர் வந்து 18%. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் பிசிஎம் பார்த்திங்கன்னா 4.5 கிடையாது, 3.5%. மீதி எல்லாமே சரி. பிற்படுத்தப்பட்டோர் பிசி வந்து 26.5%, எம்பிசி வந்து 20%, எஸ்சி அதாவது ஆதி திராவிடர் வந்து 18%. இதெல்லாம் வந்து தமிழக அரசுடைய இடஒதுக்கீடு வந்து எத்தனை சதவீதத்துக்குன்னா 69% இடஒதுக்கீடில். ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறது அடுத்தடுத்த கொஷினில் பார்ப்போம். ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் யார் அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்றவர் வந்து ஜான் எஃப் கென்னடி. நெக்ஸ்ட் 8வது கொஷின். இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 2019. இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் 2019. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது. ஆன்சர் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் செயல்பாடு 6% ஓட்டு. ஒரு கட்சி அங்கீகாரம் வாங்கணும்னா 5 ஆண்டுகளுடைய செயல்பாடு மற்றும் 6% ஓட்டு. 10வது கொஷின் கூற்று 1. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலான சட்டமாகும். கூற்று 2. புதிய நுகர்வோர் சட்டம் பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது, ரெண்டுமே சரியானது. அதாவது புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 30 வருடங்களுக்கு மேலான சட்டமாகும். புதிய நுகர்வோர் சட்டம் பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆன்சர் பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949. இது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையால் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நவம்பர் 26, 1949. இதே நடைமுறைக்கு வந்தது, அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. அதுதான் நம்ம குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். தேசிய கட்சிகள் பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம்.
மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது தேசிய கட்சி அப்படின்னா 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 2 சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா 3% கிடையாது, இது 2%, அவ்வளோதான். அதாவது இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கூற்று 1 2 ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி வந்து 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் என்பது சரி. 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், அதுவும் வந்து சரி. தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். ஸோ எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். கூற்று 1 மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டியா என்ற 2 லத்தீன் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2 டெமோஸ் என்றால் மக்கள், கிரஸி என்றால் அதிகாரம் என்று பொருள்படும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா அந்த டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா லத்தீன் கிடையாது, கிரேக்க வார்த்தை. அதாவது மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரிட்டியா எனும் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் வந்து கிடையாது. இப்போ டெமோஸ் என்றால் மக்கள், கிரஸி என்றால் அதிகாரம் என்று பொருள்படும். நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின், தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1988 வந்து அமைக்கப்பட்டது. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் 1988 அமைக்கப்பட்டது. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசியல் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1 2 3 வந்து சரி. இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசியல் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா புதுடெல்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் வந்து புதுடெல்லி. கூற்று 1 மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கூற்று 2 மக்களவைக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா மக்களவைக்கு வந்து 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வாங்க குடியரசுத் தலைவர். கூற்று 1 வந்து சரியாக இருக்குது. இப்போ மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது சரி. மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் செய்வது வந்து குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் டேஸ் தலைமையில் செயல்படுகிறது. ஸோ யாருடைய தலைமை அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் செயல்படுகிறது. கூற்று 1 மக்களவையில்
முதல் பொது தேர்தல் 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. கூற்று 2. முதல் மக்களவைத் தேர்தலில் மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது. ரெண்டுமே முக்கியமான கொஷின்ஸு. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. மக்களவையில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் முதல் 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. இது சரி. முதல் மக்களவைத் தேர்தலில் இருந்த மொத்தம் 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது. இதுவும் சரி. 21வது கொஷின் போகிறதுக்கு முக்கியமான சட்டங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1986. சட்ட அளவீட்டு சட்டம் இது கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா 2009. சட்ட அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் இது கொண்டு வரப்பட்டது 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் 1980. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் இரண்டுமே 1980. நெக்ஸ்ட் 22வது கொஷின். எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எது அப்படின்னா மகாசாசனம் 1215 இங்கிலாந்து. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி எதுனா மகாசாசனம் 1215 இங்கிலாந்து. 23வது கொஷின். இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பாருங்கள். கல்வி அறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இந்தியாவில் மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை. ஆன்சர் அனைத்தும் சரியானவை. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம் 1789. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம் 1789. 25வது கொஷின். கூற்று 1. அரசு என்னும் பதம் பழைய கிரேக்க வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. கூற்று 2. இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 தவறானது. 1 ஏன் தவறுனா கிரேக்க வார்த்தை கிடையாது, பிரெஞ்சு வார்த்தை. அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று போல் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 26வது கொஷின். ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான கொஷின். டிஎன்பிஎஸ்சிலலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. 1945 அக்டோபர் 24. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகள் பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. ஸோ இதெல்லாம் நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகள். ஆன்சர் அனைத்தும் சரி. நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ள நாடுகள் பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. நாலுமே சரி. கூற்று 1. உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூற்று 2. பிரான்ஸ் பாரிஸ் மாநாடு பொது சபை தீர்மானம் 217A.
ஸோ அந்த பொது சபை தீர்மானம் 217A படி தான் இந்த உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா பொது சபையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த ஆண்டுனா 1948 டிசம்பர் 10. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. இது கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ மனித உரிமைகள் தினம் அப்படின்னு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். அந்த உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து ஐநா பொது சபையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து அந்த டிசம்பர் 10. அதுதான் மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ வருஷம் பார்த்துக்கோங்க 1948. 29வது கொஷின் பாருங்கள். நாடாளுமன்றங்களின் பெயர்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இஸ்ரேல் கினெசெட், ஜெர்மனி பந்தேஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங். இதில் பார்த்தீங்கன்னா 4மே சரியாக இருக்குது. ஆனால் கொஷின் வந்து பொருந்தாது எது அப்படின்றது நம்ம வந்து கொஷின் பேப்பர் கொடுக்குறதுல நம்ம வந்து மாற்றி வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருவோம்னா காங்கிரஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருவோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நாடாளுமன்றங்களின் பெயர்கள் கொஷினாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். இஸ்ரேல் அதனுடைய நாடாளுமன்றத்துடைய பெயர் வந்து கெனசெட், ஜெர்மனி அது வந்து பந்தேஸ்டாக், டென்மார்க் வந்து போக்டிங், நார்வே வந்து ஸ்டார்டிங். கூற்று 1. அக்டோபர் 24ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. கூற்று 2. இது 1950ஆம் ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 தவறானது. 1 ஏன் தவறுனா அக்டோபர் 24 கிடையாது. அக்டோபர் 24 பார்த்திங்கன்னா ஐநா தினம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிசம்பர் 10. டிசம்பர் 10 தான் உலக மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து 1950ஆம் ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது என்பது சரி. நெக்ஸ்ட்டு 31வது கொஷின் கூற்று 1. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவர் பிரதமர். கூற்று 2. அரசாங்கத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து தவறு. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் வந்து அரசின் தலைவர் யாருன்னா அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா அது பிரதமர். அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். அதனால் 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. நெக்ஸ்ட்டு 32வது கொஷின் ஐநா தினம். இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம் ஐநா தினம் என்ன அப்படின்னா அக்டோபர் 24 வந்து ஐநா தினம். டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் தினம். இதெல்லாம் தினங்களில் ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் கேட்ட கொஷின் இது. ஐநா தினம், டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் இதெல்லாம் வந்து கேட்ட கொஷின். மத்திய பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? அதாவது 3 வகையான பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளை பேஸ் பண்ணி தான் அந்தந்த இப்போ மத்திய அரசு மாநில அரசுகள் வந்து சட்டங்கள் வந்து ஏற்றுறாங்க. இப்போ மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் வந்து நிறைய இருக்குது. மொத்தமாக 100 துறைகள் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். 100 துறைகளில் முக்கியமான துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெளியுறவு துறைகள், பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, வியாபாரம் மற்றும் வணிகம், கல்வி. இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த கல்வி அப்படின்றது பொது பட்டியலில் இருக்குது, மத்திய பட்டியலில் வந்து கிடையாது, பொது பட்டியலில் இருக்குது. அதனால் வந்து இது தவறு. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, ஆயுதப்படைகள், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் தந்தி, வியாபாரம் மற்றும் வணிகம் இதெல்லாம் வந்து மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள். கல்வி வந்து பொது பட்டியலில் இருக்கிறதுனால அது வந்து தவறு. 1. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கூற்று 2. மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. இப்போ உலக மனித உரிமைகள் அறிவிப்பு பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பிரகடனத்தில் வந்து 30 சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட்டு 35வது கொஷின். பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 18 ஜூலை 2008. பூட்டான் அரசின் அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள மொத்த தேசிய மகிழ்ச்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 18 ஜூலை 2008. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1993 அக்டோபர் 12. இதே நிறைய கொஷின் இருக்குது பாருங்கள். இது வந்து ஐநா சபை நிறுவப்பட்டது, இது உலகளாவிய மனித உரிமைகள் நிறுவப்பட்டது, இது வந்து 1993 அக்டோபர் 12 பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. இது 1997 ஏப்ரல் 17 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறுவப்பட்டது. ஸோ 4 ஆப்ஷனுமே 4 கொஷின் அது. நெக்ஸ்ட்டு 37வது கொஷின். ஸோ இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1993 அக்டோபர் 12. நெக்ஸ்ட்டு 37வது கொஷின் பாருங்கள். 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள்
பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2018 ஏப்ரல். 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2018 ஏப்ரல். நெக்ஸ்ட்டு 38வது கொஷின். கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், மொத்தமாக 4 ஆப்ஷன் இருக்குது. 4ல் 1 வந்து தவறாக இருக்குது. பாருங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் வந்து மும்பை. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் 70 வயது வரை. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. 4மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் 1 தவறாக இருக்குது. எது அப்படின்னா ஆப்ஷன் பி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கன்னா மும்பை கிடையாது, டெல்லி. ஸோ மீதி இருக்க 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. பாருங்கள், அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, தேர்தல் வந்து ஆரம்பித்தது 1951 தான். ஆனால் தேர்தல் முடிஞ்சது 1952. அதனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா 1952 தான். ஸோ இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இது 1952. இதுக்கு முன்னாடியே நம்ம கொஷினில் வந்து பார்த்துருந்தோம். அந்த டேட்டு வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். டேட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1951ஆம் ஆண்டு அக்டோபர் 25 அந்த தேர்தல் தொடங்கினது. 1951 அக்டோபர் 25. தேர்தல் முடிஞ்சது 1952 பிப்ரவரி 21. ஸோ அதனால் இந்த மாதிரி இயர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா 1952 தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 40வது கொஷின். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் உள்ள உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? அந்த உறுப்பினர்கள் பாருங்கள் என்னென்ன எப்படி உறுப்பினர்கள் வந்து இருக்காங்கன்னு. இப்போ தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒரு உறுப்பினர் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, ஒரு உறுப்பினர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி. 2 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள் வந்து நியமனம் பண்ணுவாங்க. தேசிய ஆணையங்களின் தலைவர்கள் வந்து இருப்பாங்க. எந்தெந்த தேசிய ஆணையங்கள்னால் சிறுபான்மையினர், பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், பெண்களுக்கான தேசிய ஆணையம். இதில் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் இதில் உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ பாருங்கள், இதில் அந்த 4 ஆப்ஷனில் 1 தவறாக இருக்குது. 1 எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. என்னுடைய தலைவர் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற இந்திய உயர்நீதிமன்றம் கிடையாது, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதனுடைய தலைவராக வந்து இருப்பார். ஸோ மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ ஒரு உறுப்பினர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து இருப்பாங்க. ஒரு உறுப்பினர் அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு உறுப்பினர், உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உறுப்பினர். 2 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள் வந்து 2 உறுப்பினர்கள் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அப்புறம் தேசிய ஆணையங்களின் தலைவர்கள் யார்? சிறுபான்மையினர், பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், பெண்களுக்கான தேசிய ஆணையம். இதில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இதில் உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆன்சர் வந்து இந்தியா. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து இந்தியா. நெக்ஸ்ட் 42வது கொஸ்டின். கூற்று 1. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டது. கூற்று 2. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாகப் பிரிவு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. 2மே சரி. 1 மற்றும் 2 சரியானது. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 5 பிரிவுகளை கொண்டுள்ளது என்பது சரி. அந்த 5 பிரிவுகள் சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாக பிரிவு. நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின். ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவதாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்துவதாகும் என்று கூறியவர் வந்து மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா 1997 ஏப்ரல் 17. பாருங்கள், இதில் வந்து 4 கொஷின் இருக்குது. 4மே முக்கியமான கொஷின். இது வந்து ஐநா சபை தொடங்கப்பட்டது. இது உலகளாவிய மனித உரிமைகள் வந்து ஆணையம் வந்து தொடங்கப்பட்டது. இது வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இது மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டது. 4மே முக்கியமான கொஷின். 4மே எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 45வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நாடாளுமன்ற அரசாங்க முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் அரசாங்க முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். நேரடி மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு பூட்டான், ஓமன், கத்தார். மறைமுக மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேரடி மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து. இதுதான் நேரடி மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. இந்த பூட்டான், ஓமன், கத்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடியாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு தான் பூட்டான், ஓமன், கத்தார். ஸோ மீதி இருக்கிற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது பாருங்கள். நாடாளுமன்ற அரசாங்க முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா, இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை. இப்போ அதிபர் அரசாங்க முறைனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். இப்போ நேரடி மக்களாட்சி நான் சொன்னேன் எது, பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்துன்னு சொல்லிட்டு. மறைமுக மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இதெல்லாம் மறைமுக மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், கூற்று 1, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவர் உட்பட 5 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. கூற்று 2, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் பொது பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா 5 உறுப்பினர்கள் கிடையாது, 3 உறுப்பினர்கள், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது, இதான் சரி. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் பொது பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். எது? மாநில மனித உரிமைகள் ஆணையம். மாநில மனித உரிமைகள் ஆணையம் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல் பொது பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். ஸோ நெக்ஸ்ட் 47வது கொஷின், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை. நிறைய டைம் கேட்ட கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா சொத்துரிமை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? சொத்துரிமை. நெக்ஸ்ட் 48வது கொஷின், மாநில கட்சிகள் பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கூற்று 1, மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் ஒரு மாநில கட்சி அப்படின்னா. கூற்று 2, 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். கூற்று 3, மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஒரு மாநில கட்சி அப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 2 தொகுதி. மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. 2010 ஏப்ரல் 1. கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2010 ஏப்ரல் 1. இதே கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா 2009, நடைமுறைக்கு வந்த ஆண்டு தான் 2010 ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் 50வது கொஷின், கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இந்த 3மே முக்கியமான கொஷின். ஆர்டிகல்ஸு 3மே முக்கியமானது. பிரிவு 24, 39F, 45. 24 என்ன சொல்லுது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 39F ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது.
இந்த 50வது கொஷினில் ஆப்ஷன் சி பாருங்கள், இந்த பிரிவு 45 வந்து 6 வயது வரை அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதே ஃபஸ்ட்டு கொஷினில் 14 வயது வரை அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருந்தது தான் ரெண்டுமே. இது என்னன்றது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் 50வது கொஷின் இது ரெண்டுத்துலேயும் அந்த பிரிவு 45 வந்து செக் பண்ணிக்கலாம் என்னன்னு. நெக்ஸ்ட் 51வது கொஷின், தமிழக அரசு இடஒதுக்கீடு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பழங்குடியினர் 3%, பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4%, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு 20%. இதெல்லாம் தமிழக அரசுடைய இடஒதுக்கீடு. இதில் வந்து தவற பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழங்குடியினருக்கு வந்து 3% கிடையாது, 1% பழங்குடியினருக்கு. பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வந்து இருக்குது. இதெல்லாம் உள் இடஒதுக்கீடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 4% இடஒதுக்கீடு இருக்குது. தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு வந்து 20% வந்து இருக்குது. 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி டேஸ் வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். இது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். 53வது கொஷின் எக்ஸாமில் கேட்ட கொஷின், தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோ அப்படின்னா 30 நாட்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு வந்து 30 நாட்கள். நெக்ஸ்ட்டு 54வது கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம். 4ல் 1 தவறாக இருக்குது. குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1981ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் வெளியிடப்பட்டது. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1989. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. 89 கிடையாது. இதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே 4 கொஷின்ஸ், முக்கியமான கொஷின்ஸ். குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் வெளியிடப்பட்டது. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979, குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. நெக்ஸ்ட்டு 55வது கொஷின், 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு 21A. 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு பிரிவு 21A. 56வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. 4ல் 1 வந்து பொருந்தாது இருக்குது. என்னன்றது பார்க்கலாம். சிறார் நீதி சட்டம் 2000, போக்சோ சட்டம் 2012. இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1088, அதாவது 1088. 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. என்ன அப்படின்னா 1088 கிடையாது, 1098, அதாவது 1098. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ சிறார் நீதி சட்டம் 2000 என்பது சரி, போக்சோ சட்டம் 2012 என்பது சரி. அது இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் இது பார்த்திங்கன்னா 1098. 1979ஆம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டை பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது என்பது சரி. நெக்ஸ்ட் 57வது கொஷின், 4வது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஆண்டு எப்போ அப்படின்னா 1995. 4வது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஆண்டு வந்து 1995. அமெரிக்காவில் குடிமை உரிமை இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ரோசா பார்க். அமெரிக்காவில் குடிமை உரிமை இயக்கம்
தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? ரோசா பார்க். 59 பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு டேஸ் முதல் செயல்பட்டு வருகிறது. ஸோ எப்போனா 1995ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. 4ல் 1 தவறாக இருக்குன்றது பார்க்கலாம். உயர் குடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து. தனிநபர் ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா. சிறுகுழு ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. ஸோ இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இப்போ முடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுனா பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து வந்து கிடையாது. முடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பூட்டான், ஓமன், கத்தார். இந்த பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டுனா நேரடி மக்களாட்சி முறை நடத்தப்படும் நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு தான் பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து. மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ உயர் குடியாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின். இப்போ தனிநபர் ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா. இப்போ சிறுகுழு ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா. நெக்ஸ்ட்டு 61வது கொஸ்டின். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல வாழ்வு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2007ஆம் ஆண்டு. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல வாழ்வு சட்டம் 2007. திங்கட்கிழமை பேருந்து புறக்கணிப்பு இயக்கத்தினை ரோசா பார்க் கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் ஓராண்டிற்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். திங்கட்கிழமை பேருந்து புறக்கணிப்பு இயக்கத்தினை ரோசா பார்க் கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் ஓராண்டிற்கு இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். 63வது கொஷின் பொறுத்துக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு 4 கொஷின் ஒரே பொறுத்துகள் இருக்குது. நிறைய டைம் கேட்ட கொஷின். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 நிறைய டைம் கேட்ட கொஷின். வரதட்சணை தடை சட்டம் 1961 இதுவும் நிறைய டைம் கேட்ட கொஷின். 4மே முக்கியமானது. இதில் 2 கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் வந்து பார்த்துலாம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. நெக்ஸ்ட் 64 பாருங்கள். உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது எனும் செய்திகளை டேஸ் என்ற நூல் கூறுகிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா அர்த்த சாஸ்திரம். உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது எனும் செய்திகளை அர்த்த சாஸ்திரம் என்ற நூல் கூறுகிறது. பொறுத்துக்க ஒரு 4 கொஷின் இதில் கவர் பண்ணியிருக்கோம். 4 முக்கியமான சட்டங்கள். பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் அது பார்த்திங்கன்னா 1997. இங்கே 96ன்னு கொடுத்துருக்கோம். இது டைப்பிங் மிஸ்டேக்கு. 97 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். 1997. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. 4மே முக்கியமான சட்டங்கள். ஸோ பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. நெக்ஸ்ட் 66வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது? பாருங்கள். ஒற்றை அரசாங்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம். இதில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒற்றை அரசாங்கம் கிடையாது, இரட்டை அரசாங்கம். ஸோ இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஒற்றை அரசாங்கம், அது வந்து இரட்டை அரசாங்கம் வந்து வரும். எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதிகார பகிர்வு, அரசியல் அமைப்பின் உயர் அதிகாரம், இதெல்லாம் வந்து சரி. நெக்ஸ்ட் 67வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள். சுரங்க சட்டம் 1952. மகப்பேறு நல சட்டம் 1961. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் 2005. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. 3 முக்கியமான சட்டங்கள். இந்த ஆப்ஷன் சி எல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க 2005.
ஸோ பாருங்கள், சுரங்க சட்டம் வந்து 1952, மகப்பேறுக்கான சட்டம் 1961, குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து 2005. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின் பாருங்கள். நாடாளுமன்றங்களின் பெயர்கள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். ஏற்கனவே நாடாளுமன்றங்கள் பெயர்கள் நம்ம வந்து பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த கொஸ்டினில் நம்ம வந்து வச்சுருக்கோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நாடாளுமன்றத்தோடைய பெயர் வந்து காங்கிரஸ், ஜப்பான் வந்து டயட், பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து அனைத்தும் சரி. இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய நாடாளுமன்றத்தோட பெயர் வந்து காங்கிரஸ், ஜப்பான் வந்து டயட், பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட். நெக்ஸ்ட் 69வது கொஷின். தவறான கூற்றை கண்டறிவும். ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஓர் அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறு. அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு என்பது தவறானது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு சட்ட ரீதியான அமைப்பு என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டது என்பதும் சரி. நெக்ஸ்ட் 70வது கொஷின். ஒற்றையாட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். ஒற்றையாட்சி முறைக்கு இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான் மற்றும் இலங்கை. இது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒற்றையாட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் வந்து இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான், இலங்கை. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? ஸோ பாருங்கள், மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 1993 நிறுவப்பட்டது. மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது. ஸோ இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் என்பது தவறு. ஏன்னா குடியரசுத் தலைவரால் தான் வந்து நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து நிறுவப்பட்டது 1993 என்பது சரி. மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது. ஸோ நியமன உரிமை வந்து குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் 72வது கொஷின். காந்தியடிகள் 1893 ஜூன் 7 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ரேஷன் இடத்தில் தள்ளிவிடப்பட்டார். ஸோ எங்கே அப்படின்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க். காந்தியடிகள் 1893 ஜூன் 7 தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பீட்டர் மரிட்ஸ்பர்க் என்ற இடத்தில் தள்ளிவிடப்பட்டார். நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் அவர்களால் டேஸில் உருவாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1970. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சுக் அவர்களால் 1970 உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 74வது கொஷின். 1912-13 புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்த பிரிட்டிஷ் கட்டிடக்கலை வல்லுநர்கள். ஸோ யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். ஏபி சரியானவை, ஏபி தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபி சரியானவை. 1912, 1913 புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்த பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் யார் அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர். நெக்ஸ்ட் 75வது கொஷின். கூற்று 1. ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையை மனித உரிமை ஆகும். இருக்கும் உரிமை தான் மனித உரிமை ஆகும். கூற்று 2. மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ஐநா சபை மனித உரிமைகளை பின்வருமாறு வரையறுக்கிறது. இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமை மனித உரிமை ஆகும். மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை பெரும் பங்கு வகிக்கிறது. அதான் UDHR. 76வது கொஸ்டின். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் வந்து ஆபிரகாம் லிங்கன். நெக்ஸ்ட்டு 77வது கொஸ்டின். கூற்று 1.
மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று 2 குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு 2 பேரை நியமனம் செய்கிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பது சரி. குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு 2 பேர் கிடையாது 12 பேரை நியமனம் செய்கிறார். நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின், மனித உரிமைகளால் ஒவ்வொரு வருடமும் எத்தனை நாள் கொண்டாடப்படுகிறது? ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்திங்கன்னா டிசம்பர் 10. மனித உரிமைகள் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 10. நுகர்வோரின் 8 அடிப்படையான உரிமைகள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்கள், அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைத்தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையற்ற சுற்றுச்சூழலை பெறுவதற்கான உரிமை. இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது தூய்மை அற்ற கிடையாது, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. மொத்தம் நுகர்வோரின் 8 அடிப்படையான உரிமைகள் வந்து பாருங்கள், அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைத்தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. மொத்தம் 8 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 80வது கொஸ்டின், கூற்று 1. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா 17 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். கூற்று 2. நெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்க தலைவர் FWT கிளார்க் 1990ஆம் ஆண்டு விடுதலை செய்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 தவறானது. 1 ஏன் தவறுனா 17 ஆண்டுகள் கிடையாது, 27 ஆண்டுகள். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். நெல்சன் மண்டேலாவை தென்னாப்பிரிக்க தலைவர் FWT கிளார்க் 1990ஆம் ஆண்டு விடுதலை செய்தார். அது வந்து சரி. 81வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் டேஸ் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். எந்த பிரிவுனா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், MBC கீழே தான் வந்து திருநங்கையர்கள் வந்து இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர். கூற்று 1. மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தது. கூற்று 2. 1994 பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டின் தலைவரானார். இதற்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரி. மண்டேலா மற்றும் டி கிளார்க் ஆகியோரது கடும் முயற்சினால் இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தது. 1994 பல்லின பொதுத் தேர்தல் நடைபெற்ற பொழுது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டின் தலைவரானார். நெக்ஸ்ட் 83வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் எத்தனை சதவீதம் இட ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது? ஸோ மொத்தமாக எத்தனை சதவீத இடஒதுக்கீடு இருக்குன்னா 69% இடஒதுக்கீடு வந்து இருக்குது. ஸோ பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம்கள், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், ஆதி திராவிடர், பழங்குடியினர் ஆகியோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் எத்தனை சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது? 69%. ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு நீதி பேராணை, ரிட். ஏபி சரி, ஏபி தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏபி சரி, அதாவது நீதி பேராணை, அதுக்கான ஆங்கிலம் தான் வந்து ரிட். ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணை. அதற்கான ஆங்கில வார்த்தை தான் ரிட். 85வது கொஸ்டின், கூற்று 1. மக்களாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். கூற்று 2. குடியரசு ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரியானது, ரெண்டுமே சரி. இப்போ மக்களாட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ். குடியரசு ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. 87வது கொஸ்டின், கூற்று 1. அடிப்படை கடமைகள் 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை. கூற்று 2. 1976ஆம் ஆண்டு 44வது சட்டத்திட்டத்தின் மூலம் அவை இணைக்கப்பட்டன. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, 2 வந்து தவறு.
2 ஏன் தவிர 44வது சட்ட திருத்தம் கிடையாது, 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் அதாவது 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் அவை இணைக்கப்பட்டன. இப்போ அடிப்படை கடமைகள் வந்து 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை என்பது சரி. ஏன்னா அது 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் வந்து இணைக்கப்பட்டன. 88வது கொஸ்டின் பாருங்கள். கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது கூட்டாட்சி முறை கொண்ட நாடுகளுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் இது. ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. அடிப்படை கடமைகள் எத்தனை உள்ளன? அடிப்படை கடமைகள் வந்து 11 இருக்குது. அடிப்படை உரிமைகள் வந்து 6 இருக்குது. 90வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி முறையின் அம்சங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பாருங்கள். நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது. நெகிழா தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, 2 அவை ஆட்சி. பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நெகிழா கிடையாது, நெகிழும் தன்மையற்ற அரசியல் அமைப்பு. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறையின் அம்சங்களில் பொருந்தாது பார்த்திங்கன்னா நெகிழா தன்மையற்ற அரசியல் அமைப்பு. அப்போ வந்து சரியானது வந்து நெகிழும் தன்மையற்ற அரசியல் அமைப்பு. நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது என்பது சரி. சுதந்திரமான நீதித்துறை, 2 அவை ஆட்சி, இதெல்லாம் வந்து சரி. 91வது கொஸ்டின். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2007. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2007. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பணிகள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள். மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்திடுதல். மனித உரிமைகள் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல். சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை மீது விசாரணை நடத்திடுதல். மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல். சமூகத்தின் பல்வேறு பிரிவினரிடையே மனித உரிமை கல்வியை பரப்புதல். மத்திய மாநில உறவுகள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள். சட்டமன்ற உறவுகள் சரத்து 245 255 வரை. நிர்வாக உறவுகள் 256 263 வரை. நிதி உறவுகள் சரத்து 267 294 வரை. ஸோ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ மத்திய மாநில உறவுகள் சட்டமன்ற உறவு பாருங்கள் 245 255 வரை சரத்து. நிர்வாக உறவுகள் சரத்து 56 63 வரை. நிதி உறவுகள் வந்து 67 94 வரை. 94வது கொஷின். மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு. ஒரு முக்கியமான கொஷின். பிரிவு 21. மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் பிரிவு வந்து 21. 1. பொது ஆண்டு முன்பு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது. கூட்டு 2. குடியரசு ரெஸ் பப்ளிகா எனும் கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம் என்பதாகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவிர கிரேக்க மொழி கிடையாது, லத்தீன் மொழி. அதாவது குடியரசு அதாவது ரெஸ் பப்ளிகா எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம் என்பதாகும். கூற்று 1 சரியாக இருக்க. பொது ஆண்டு முன்பு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு 96வது கொஷின். மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றி பொருந்தாதது எது? பாருங்கள். 1993 அக்டோபர் 12 ஏற்படுத்தப்பட்டது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை சரி பண்ணிக்கலாம். 1993 அக்டோபர் 12 ஏற்படுத்தப்பட்டது. மாநில பட்டியல், பொதுப்பட்டியலில் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமைகள் மீறல்களை விசாரித்தல். இவ்வாணையத்திற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு. பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செய்யலாம். இதில் பொருந்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1993 அக்டோபர் 12 என்பது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. அது இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1997 ஏப்ரல் 17.
ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் ஏ வந்து தவறு. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் பார்த்திங்கன்னா மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல், அது சரி. இவ்வாணையத்திற்கு இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு பார்த்திங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இருக்குது. இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். உரிமைகள் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் வந்து இருக்குது. பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரைகளும் செய்யலாம். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஒரு கட்சி உள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சி உள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, பிரிட்டன். பல கட்சி உள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, பிரான்ஸ், நார்வே, இலங்கை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. இப்போ ஒரு கட்சி உள்ள நாடுகளுக்குன்னா சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சினா அமெரிக்கா, பிரிட்டன். பல கட்சி அப்படின்னா இந்தியா, பிரான்ஸ், நார்வே, இலங்கை. நெக்ஸ்ட்டு 98வது கொஸ்டின். ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1989 நவம்பர் 20. ஐநா சபை குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு வந்து 1989 நவம்பர் 20. இந்திய அரசியலமைப்பு பிரிவில் டேஸ் இருபாலினரும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு 39B. இந்திய அரசியலமைப்பு பிரிவில் 39B இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறது. 100வது கொஸ்டின். கூற்று 1. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. கூற்று 2. மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்து வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது. மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்து வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது. 101வது கொஸ்டின். பண்டைய தமிழகத்தில் யாருடைய காலத்தில் குட ஓலை முறை சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது? யாருடைய காலம்னா பிற்கால சோழர். பண்டைய தமிழகத்தில் யாருடைய காலத்தில் குட ஓலை முறை சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது? பிற்கால சோழர். நெக்ஸ்ட் 102வது கொஸ்டின். கூற்று 1. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு 2010. கூற்று 2. அரசமைப்பின் பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 2010 கிடையாது, 2009. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு 2009. நடைமுறைக்கு வந்தது தான் 2010. அரசமைப்பின் பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். ஆபத்து காலத்தில் உதவிட தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள செயலி எது அப்படின்னா காவலன் SOS செயலி. ஆபத்து காலத்தில் உதவிட தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள செயலி வந்து காவலன் SOS. 104வது கொஸ்டின். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1921. அந்த நியூ எடிஷன் புக்கில் 1921 அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அது சரியானது நான் சொல்கிறேன். கூற்று 2. இது இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. இது வந்து 1920 வந்து மாற்றிக்கோங்க. இந்த பாலிட்டியில் பார்த்திங்கன்னா நியூ புக் அப்டேட்டில் 1921 கொடுத்து வச்சுட்டாங்க. நம்ம கொஷின் பேங்க் புக்கில் 1921 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் சரியானது பார்த்திங்கன்னா 1920. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து 1920. இது இந்திய வரலாற்றில் முதல் பொதுத் தேர்தல் ஆகும். 105வது கொஸ்டின். ஏப்ரல் புரட்சி நடைபெற்ற நாடு எது அப்படின்னா நேபாளம். ஏப்ரல் புரட்சி நடைபெற்ற நாடு வந்து நேபாளம். 106வது கொஸ்டின். கூற்று 1. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2011. கூற்று 2. இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. இது வந்து 2011 கிடையாது, 2012. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போஸ்கோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2012. இச்சட்டம் 18 வயது வரை உள்ள குழந்தைகள் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. போஸ்கோ சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 2018. போஸ்கோ சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு வந்து 2018. 108வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மத்திய பட்டியலில் 100 துறைகள் உள்ளடக்கியது. மாநில பட்டியலில் 61 துறைகள் உள்ளடக்கியது. பொது பட்டியலில் 52 துறைகள் உள்ளடக்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. மத்திய பட்டியலில் 100 துறை இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறை, பொது பட்டியலில் 52 துறை. மாநில பட்டியலில் ஃபஸ்ட்டு 66 இருந்தது, அப்புறம் வந்து ஒரு 5 துறை வந்து
பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. பொது பட்டியலில் ஆரம்பத்தில் 47 இருந்தது, அந்த 5 வந்ததுமே 52 துறையாக வந்து மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு 109வது கொஷின். கூற்று 1, 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2018 ஏப்ரல். கூற்று 2, இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியானது. 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2018 ஏப்ரல், அது சரி. இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098 என்பது சரி. 110வது கொஷின். இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது, கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ என்னென்ன கொள்கைகள்னு பாருங்கள். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. இதுவே வரிசைப்படுத்துங்க அப்படின்னாலாம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதையே வரிசைப்படுத்துக. இறையாண்மை, சமதர்மம் அப்படி வரிசையாக, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. பச்பன் பச்சாவ் அந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. பச்பன் பச்சாவ் அந்தோலன் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. அந்த பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படின்றது இளமையை காப்பாற்று இயக்கம், அதனுடைய மீனிங். 112வது கொஷின். கூற்று 1, 80,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் கைலாஷ் சத்யார்த்தி என்பவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். கூற்று 2, 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 86,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் முன்னின்று நடத்தினார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே தவறு. கூற்று 1 மற்றும் 2 தவறு. ரெண்டும் ஏன் தவறு அப்படின்னா இங்கே வந்து 86,000 வரும், இங்கே வந்து 80,000 வரும், அவ்வளோதான் வித்தியாசம். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம சரியாக வந்து படிச்சிடலாம். 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் கைலாஷ் சத்யார்த்தி என்பவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். இது வந்து சரி. 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் முன்னின்று நடத்தினார். 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைகளையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று குறிப்பிடும் பிரிவு எது அப்படின்னா பிரிவு 24. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைகளையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று குறிப்பிடும் பிரிவு வந்து 24. 114வது கொஷின். கூற்று 1, ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் என்பவர் 1933ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். கூற்று 2, ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. ஒலிகோய் அப்படின்னா சில, பாலி அப்படின்னா கட்டுப்பாடு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. அதாவது ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் ஹெச் என்பவர் 1933ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஒலிகோபோலி என்ற சொல் 2 கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது என்பது சரி. ஒலிகோய் அப்படின்னா சில, பாலி அப்படின்னா கட்டுப்பாடு. 115வது கொஷின். கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வழக்குகளை வந்து கையாளும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான வழக்குகளை வந்து விசாரிக்கும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான வழக்குகளை வந்து விசாரிக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரியானவை. இப்போ தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது, மாநில நுகர்வோர்னால் 1 கோடி ரூபாய்க்கு குறைவானது, மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னா 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான வழக்குகளை வந்து விசாரிக்கும். 116வது கொஷின். தகவலறிவு உரிமைச் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது எது எதுக்குன்னு பாருங்கள். எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப், மத்திய சேம காவல் படை சிஆர்பிஆர், உளவுத்துறை பணியகம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து தகவலறிவு உரிமைச் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. 117வது கொஷின் பொறுத்துக. வாக்களிக்கும் உரிமை. வாக்களிக்கும் உரிமை பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் உரிமை.
வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து பண்பாட்டு உரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 2005 கொண்டு வரப்பட்டது. குழந்தை தொழிலாளர் இது பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. வாக்களிக்கும் உரிமை வந்து அரசியல் உரிமை. சங்கம் அமைக்கும் உரிமை வந்து சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை வந்து பண்பாட்டு உரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 2005. குழந்தை தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட்டு 118வது கொஸ்டின் கூற்று 1. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு ஆகும். கூற்று 2. இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் சென்னை ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறு அப்படின்னா சென்னை கிடையாது, டெல்லியில் வந்து அமைந்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அமைப்பு என்பது சரி. இந்திய தேர்தல் ஆணைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை கிடையாது, புதுடெல்லி. ஸோ நெக்ஸ்ட் 119வது கொஷின். மத குருமார்களின் ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வாட்டிக்கன். மத குருமார்களின் ஆட்சி நடத்தப்படும் நாடுகளுக்கான எடுத்துக்காட்டு வந்து வாட்டிக்கன். 120வது கொஷின். நாடாளுமன்றம் இரு அவைகளை கொண்டது அவை. பாருங்கள், கூற்று 1. மக்களவை என்பது மேலவை என்றும் ராஜ்யசபா என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2. மாநிலங்களவை என்பது கீழவை என்றும் லோக்சபா என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா மக்களவை என்பது கீழவை என்றும் லோக்சபா என்றும் அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவை என்பது மேலவை என்றும் ராஜ்யசபா என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ மாற்றி கொடுத்துருக்கோம். அதனால் கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. 121வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கூற்று 1 பாருங்கள். அரசாங்கத்தின் உறுப்புகளாக அமைந்துள்ளது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஆட்சி முறையின் வகைகள் ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஜனாதிபதி ஆட்சி முறை. அரசியலமைப்பின் வகைகள் எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு, நெகிழும் தன்மை அற்ற அரசியலமைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 வந்து சரி. இப்போ அரசாங்கத்தின் உறுப்புகள்னால் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, அது சரி. ஆட்சி முறையின் வகைகள் வந்து ஒற்றை ஆட்சி இருக்குது, கூட்டாட்சி இருக்குது, நாடாளுமன்ற ஆட்சி இருக்குது, ஜனாதிபதி ஆட்சி இருக்குது. அரசியலமைப்பின் வகைகள் எழுதப்பட்ட எழுதப்படாத அரசியலமைப்பு இருக்குது. நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு வந்து இருக்குது. 122வது கொஸ்டின். மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எது? பாருங்கள், மாநிலத்தின் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம், கல்வி. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் எது அப்படின்னா கல்வி மட்டும் பொருந்தாது. கல்வி பார்த்திங்கன்னா பொது பட்டியலில் வந்து இருக்குது, மாநில பட்டியலில் வந்து கிடையாது. மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு, அது பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. மாநில பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் பார்த்திங்கன்னா மாநிலத்தின் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம். மொத்தம் மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் வந்து இருக்குது? 61 துறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 66 இருந்தது, அப்புறம் ஒரு 5 துறை வந்து பொது பட்டியலுக்கு மாற்றினதுனால 61 துறைகள் வந்து இப்போது இருக்குது. நெக்ஸ்ட் 122 பாருங்கள். பொதுப்பட்டியலில் உள்ள முக்கிய துறைகள் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாது எது? குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதார மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, வெளியுறவுத்துறை. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. எது பொருந்தாதுன்னா வெளியுறவுத்துறை என்பது பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் வந்து இருக்குது, அது பொதுப்பட்டியலில் கிடையாது. ஸோ மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதார மற்றும் சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இது எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள். 124வது கொஸ்டின் கூற்று. இந்தியாவில் நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. காரணம் ஆர். இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் இரு சபைகளை உள்ளடக்கியது. கடைசி 125வது கொஷின். தனிநபர் ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வடகொரியா. வாக்குரிமை 18 வயது. சாணக்கியர் எழுதியது அர்த்த சாஸ்திரம். மத குருமார்கள் ஆட்சிக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வாடிக்கன் நகரம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. தனிநபர் ஆட்சி வந்து வடகொரியா, வாக்குரிமை 18 வயது, சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம், மதகுருமார்கள் ஆட்சி, வாடிக்கன் நகரம். ஸோ வெற்றிகரமாக யூனிட் 4 பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கும். ஸோ தேவைன்றவங்க வாங்கி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.